செய்திருக்கிறார்கள். 13 ஆண்டுகள் தொடர்ச்சியா ஒரு ஆய்வு. எவ்வளவு பர்சன்டேஜ் ஆல்கஹால், இந்த ஆல்கஹாலோட என்ன சாப்பிடுறாங்க, என்ன பிராண்ட் ஆல்கஹால், எல்லாத்தையும் வச்சு ஒரு 6000 பேர்கிட்ட தொடர்ச்சியா ஒரு ஆய்வு. கோஹார்ட் ஸ்டடிப்பாங்க. மிக முக்கியமான ஆய்வு. சொல்லிட்டு அவன் முடிவு என்ன எழுதிருக்கான் தெரியுமா? நீ எவ்வளவு ஆல்கஹால் குடிக்கிற, தீபாவளிக்கு மட்டும் குடிக்கிறியா, இல்ல தீபாவளிக்கு லீவ் விட்டுட்டு மற்ற நாள்லாம் குடிக்கிறியா, அதெல்லாம் மேட்டரே கிடையாது. உன்னுடைய ஈரல் விலங்குகள் ஏதாவது ஒரு வகையில அந்த சுருக்க நோயை கொடுக்கக்கூடிய தன்மை இருந்ததுன்னா மது கண்டிப்பாக உன்னை நின்று கொள்ளும். அதான் அந்த ரிசர்ச் இன்ஃபரன்ஸ். இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு ஸ்டென்ட் வச்சு ஒரு 20 வருஷம் ஜம்முன்னு இருக்கலாம். 1.5 லட்சம் ரூபாய்க்கு வச்சுட்டு ஒரு பிரச்சனையும் வராது. ஒருவேளை ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண வேண்டியிருக்கா, கிட்னியை மாத்திட்டு 25 வருஷம் ஜம்முன்னு இருக்கலாம். ஆனா ஈரலும் சுருங்கிடுச்சு வைங்களேன், முழுசா சுருங்கிடுச்சுன்னா இன்றைக்கு அளவுல எந்த மருத்துவ முறையாலும் குணப்படுத்த முடியாது. அப்படியே குணப்படுத்தணும், உயிர் வாழ வைக்கணும் அப்படின்னா குணப்படுத்த முடியாது. உயிர் வாழ வைக்கணும்னா ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும். யாரோ இறந்து போன ஒருத்தர் இருந்து ஈரல் எடுத்து வைக்கணும். இல்லைன்னா அண்ணனோ தம்பியோ தன்னோட ஈரல்ல கொஞ்சம் வெட்டி கொடுக்கணும். அவன் இட்லியவே வெட்டி தருவானான்னு தெரியாது, தான் ஈரலை எப்படி வெட்டி தருவான்னு நினைச்சு பார்த்துக்கோங்க. இதுக்கும் மேல 45 லட்சம் ரூபாய் அதுக்கு செலவு. இன்னைக்கு 15% தான் உயிர் வாழ்வதற்கான உத்தரவாதம் கொடுக்குறாங்க. நண்பர்களே, நிறைய தொழில் முனைவோர்கள் இருக்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மதுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் வந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து இங்கு இருப்பவர்கள் மதுவை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். பெண்களே, மது அருந்துபவர்களை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளாதீர்கள்.